ஆன்மீக அன்பர்களுக்கும் ஜோதிட பிரியர்களுக்கும் இந்த நாள் இனிய வணக்கத்துடன் இன்றைய ஆன்மீகம் மற்றும் ஜோதிட துளிகளாக ஓம் காகத்வாஜாக வித்மகே கட்கஹஸ்தாய திமகி தன்னோ மந்த பிரசோதயா என்று சிறப்புமிக்க குரோதி வருடம் அற்புதமான இன்றைய சிறப்புமிக்க தை மாதத்தினுடைய 12ஆம் நாள் அற்புதமான இன்றைய ஜனவரி மாதத்தினுடைய 25/1/2025 சிறப்புமிக்க சனிக்கிழமை நன்னாளில் இன்றைய ஏகாதசி திதியானது இன்று இரவு 8:22 அருகில் இருக்கின்றன. அதற்கு பிறகு சிறப்புமிக்க துவாதசி திதியானது இன்றைய பின் இறைவனை முழுமையாக அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றன. அற்புதமான இன்றைய சிறப்புமிக்க அனுச நட்சத்திரமானது இன்று காலை 7:07 அருகில் இருக்கின்றன. அதற்கு பிறகு கேட்டை நட்சத்திரமானது இன்றைய பகல் பொழுதினையும் இரவு பொழுதினையும் முழுமையாக அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றன. சிறப்புமிக்க ஏகாதசி திதியினுடைய திதி தேவதையாக ஸ்ரீ தர்ம தேவதையாக மகாவிஷ்ணுவை வழிபடக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருந்து கொண்டிருக்கின்றன. சிறப்புமிக்க இன்றைய அற்புதமாக அனுச நட்சத்திரத்தினுடைய நட்சத்திர நாயனாக ஸ்ரீ லட்சுமியுடன் கூடிய நாராயணனாக இருந்து கொண்டிருக்கின்றார். இன்றைய காலை 7:07 பிறகு வரக்கூடிய கேட்டை நட்சத்திரத்தினுடைய நட்சத்திர நாயகனாகவும் இந்திர பகவானுமாகவும் பெருமாளாகவும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆக இன்றைய நாளை பொறுத்தவரையில் ஏகாதசி திதி என்பதனாலும் சிறப்புமிக்க சனிக்கிழமை என்பதனாலும் காலை நேரத்தில் இருக்கக்கூடிய அனுச நட்சத்திரமாகவும் அதே போல பிறகு வரக்கூடிய கேட்டை நட்சத்திரமாக இருந்து கொண்டிருப்பதனாலும் அனைத்து விதமான நாளுக்கும் பெருமாளுக்கு வணங்கக்கூடிய உகந்த நாளாக இன்றைய நாள் இருந்து கொண்டிருக்கின்றன. சனிக்கிழமை என்பதனால் நவகிரக வழிபாட்டுக்குரிய அற்புதமான நன்னாளாகவும் ஸ்ரீ கஜானனை வழிபடக்கூடிய பொன்னாளாகவும் இன்றைய நாள் இருந்து கொண்டிருக்கின்றன. அற்புதமான இன்றைய நாளை பொறுத்தவரையில் இந்த 7.5 சனி, அஷ்டமத்து சனீஸ்வரர், அர்த்தாஷ்டம சனீஸ்வரர், கண்டகத்து சனீஸ்வரர்னா பாதிக்கப்பட்டவங்க காகைத்துக்குன்னா ஒரு அன்னதானம் கொடுக்கலாம், நாய்களுக்குன்னா ஒரு பிஸ்கட் போடலாம், இது போன்ற ரொட்டிகள்லாம் போட்டு மகிழலாம். அதேமாதிரி எறும்புகளுக்குன்னா இந்த கடல சக்கரைனா போட்டு மகிழலாம். அற்புதமான சனிக்கிழமை நாளாக இன்றைய நாள் இருந்து கொண்டிருக்கின்றன. சிறப்புமிக்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் அற்புதமான ஏகாதசி விரதம் இருந்து வழிபடக்கூடிய அற்புதமான பொன்னாளாக இன்றைய நாள் இருந்து கொண்டிருக்கின்றன. மேலும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் வாஸ்து நாளாகவும் இருந்து கொண்டிருக்கின்றன. இன்று வாஸ்துக்குரிய காலகட்டமானது இன்று காலை பகல் 10:52 பகல் 11:28 வரையிலும் கிட்டத்தட்ட பொறுத்தவரையிலும் ஒரு 36 நிமிடம் இருக்கின்றன. இதில் வாஸ்து சம்பந்தப்பட்ட, பூமி சம்பந்தப்பட்ட, நில சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான சுப விஷயங்களையும் செய்வதற்கு உகந்த நாளாகவும் இன்றைய நாள் இருந்து கொண்டிருக்கின்றன. காரணம் என்னவெனில் சித்தையாகக்கூடிய அற்புதமான நாளாக இருந்து கொண்டிருப்பதனால் அனைத்து விதமான நன்மைக்கு உகந்த நாளாக இன்றைய நாள் இருந்து கொண்டிருக்கின்றன. திருக்கணித பஞ்சாங்க அடிப்படையில் இன்றைய நாளினுடைய ராகு காலமானது பொறுத்தவரையில் காலையில் 9:36 காலையில் 11:04 வரையில் இருக்கின்றன. யமகண்டமானது பொறுத்தவரையில் பகல் 1:59 பிற்பகல் 3:26 வரையிலும் இருக்கின்றன. இன்றைய நாளினுடைய சுப வாரைகளாக இன்று காலை 7:45 8:15 வரையிலும் பகல் 11:13 1:45 வரையிலும் அதே போல் இன்றைய பிற்பகல் மாலை நேரத்தில் 5:45 இரவு 8:15 வரலும் இரவு 9:45 10:45 வரையிலும் இன்றைய நாளினுடைய சுப ஹோரைகளாக இருந்து கொண்டிருக்கின்றன. அற்புதமான இன்றைய நாளினுடைய சந்திராஷ்டம நட்சத்திரமாக காலை நேரத்தில் பரணி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தினை நோக்கியும் பிறகு பார்த்திங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம் 1, 2 இரவு நேரத்தில் 3 மற்றும் பின் இரவில் 4ஆம் பாதத்தை நோக்கி இருந்து கொண்டிருக்கின்றன. இன்றைய நாளினுடைய சுப கிரக நிலை வருமாறு இன்றைய ரிஷபராசியில் பொறுத்தவரையில் குரு பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். அதே போல் மிதன ராசியில் பொறுத்தவரையிலும் செவ்வாய் பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். கன்னி ராசியில் கேது பகவான் இருக்கின்றார். விருச்சிக ராசியில் சந்திர பகவான் இருந்து கொண்டிருக்கின்றார் கேட்டை நட்சத்திரத்தில். அதே போல் சிறப்புமிக்க மகர ராசியில் புதன் பகவான் இருக்கின்றார். சூரிய பகவானை தை மாதம் என்பதனால் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார் மகரத்தில். கும்பத்தில் பொறுத்தவரையில் சனீஸ்வர பகவான் ஆட்சி பீடத்திற்கு காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றார். உடன் சுக்கர பகவானும் காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றார். மீன ராசியில் பொறுத்தவரையில் ராகு பகவான் சிறப்பாக தன்னுடைய இருப்பிடத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார். அற்புதமான இன்றைய நாளை பொறுத்தவரையில் சனிக்கிழமை என்பதனால் பெருமாளுடைய வழிபாட்டுக்குரிய நாளாக இன்றைய நாள் இருந்து கொண்டிருக்கின்றன.
இனிய வணக்கத்துடன் சிவா சிங்களாந்தபுரத்தில்.